ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 48. எபிசோடு 47 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆள் முட்டி போட்டு அந்த பென்டென்ட்டை வால்கேசஸ் பக்கம் காட்டி அவனோட மைண்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஆளோட மைண்டை ஒரு டார்க்கான ஸ்பேஸுக்கு இழுக்கப்படுது. வயலட் கலர் எனர்ஜி அவனை சுற்றி சுழல ஆரம்பிக்குது. ஏதோ பெரிய டேஞ்சரில் மாட்டிட்டான்னு தெரியுது. மாலு ரெடி ஆகுறான். வால்கேசஸோட சோல் எனர்ஜி செம்மையாக ஃபைட் பண்ணுது. அவனுக்கு வெறித்தனமாக வலிக்குது. பல்ல கடிச்சிக்கிட்டு உடம்பே கிளியிற மாதிரி இருக்கிற வலியையும் தாங்கிக்கிட்டு அவனோட மெமரிக்குள்ளே போக ட்ரை பண்ணுறான். ஃபைனலாக ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. அந்த டார்க்கான ஸ்பேஸில் ஆரஞ்சு கோட் போட்ட ஒரு சின்ன உருவம் உட்காந்துருக்கு. அதுதான் வால்கேசஸோட நிஜமான உருவம். சோல் லிங்கை மெயின்டைன் பண்ணுற அந்த முரட்டு ப்ரெஷரில் அவன் உடம்பே நடுங்குது. ஆனால் அவன் விடாமல் உடஞ்ச அந்த சோலை தொடுறதுக்காக வெறித்தனமாக கையை நீட்டுறான். அந்த யங் வால்கேசஸோட பேக் வியூ தெரியுது. ஒரு தனியான உருவம் ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் நிற்கிது. நம்ம ஆளை சுற்றி இருக்கிற சீன் அப்படியே மாறுது. நம்ம ஆள் சக்ஸஸ்ஃபுல்லாக வால்கேசஸோட மெமரிக்குள்ளே வந்துட்டான். ஒரு காலத்தில் கெத்தாக இருந்த கிங்டம் இப்போ மொத்தமாக எரியுது. யங் வால்கேசஸ் கண்ணில் அவ்வளோ பெரிய சோகம் தெரியுது. இந்த ஒரு சம்பவம் தான் அவனோட வாழ்க்கையவே காலி பண்ணிருச்சு. செம்மகெத்தாக இருந்த சிட்டி இப்போ ஒரே செகண்டில் சாம்பல் ஆகிடுச்சு. ஆரஞ்சு கோட் போட்ட இன்னொரு பையன் தனியாக உட்காந்துருக்கிறத யங் வால்கேசஸ் அமைதியாக பார்க்குறான். அது அவனோட இன்னொரு மெமரி பீஸ். நம்மால் சடன்லி அவன் பின்னாடி என்ட்ரி ஆகுறான். யங் வால்கேசஸ் திரும்பி பார்த்து இவன் எப்படிடா உள்ளே வந்தான்னு செம ஷாக் ஆகுறான். இந்த மெமரிக்குள்ளேயே உசுரோட மாட்டிக்க சான்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். நம்மால் அசால்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறான். 1-on-1 ஃபைட்டில் தோற்று போயிடுவோம்னு மட்டும்தான் நீ நினைப்பியா அப்படின்னு நம்மால் சிரிக்கிறான். நம்மால் வால்கேசஸை தோக்கடிக்க வரல, அந்த பையனையும் அவனோட கிங்டமையும் காப்பாற்ற வந்திருக்கான். வால்கேசஸ் கண்ணை மூடி பஸ்ட் டைமாக ஒரு நிம்மதியான சிரிப்பை சிரிக்கிறான். எவ்வளோ டேஞ்சர் இருந்தாலும் நம்மால் அப்படியே கண்டுக்காம போகிற ஆள் இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. வால்கேசஸ் நம்மால் ஜெயிச்சிட்டேன்னு ஒத்துக்கிறான். அவன் நம்ம ஆளு முன்னாடி தலை குனிஞ்சு மனசார ஒரு தேங்க்ஸ் சொல்கிறான். அந்த ஃபைட்டு பவரால் முடியலை, புரிதலால் முடிஞ்சிருச்சு. என்ன கூசுற மாதிரி ஒரு லைட் அந்த ஸ்பேஸையே கிழிச்சிக்கிட்டு உடஞ்ச கண்ணாடி மாதிரி விரிசலை உருவாக்குது. அப்புறம் அந்த பேரியர் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுது. இதை பார்த்துட்டு ஒரு வாய்ஸ் நம்ப முடியாமல் கத்துது. அதை அந்த கண்ணாடி போட்ட ஒத்த கண்ணு பொண்ணு தான். மாலி நிஜமாவே இதை முடிச்சிட்டான்னு ஷாக்கில் வாயை பழக்கிறா. பேரியர் மொத்தமாக அழிஞ்சு அதோட கடைசி பீஸும் காற்றுல கரையுது. ஒரு பெரிய பிரகாசமான லைட் அந்த கிளாக் டவரையே சுற்றுது. ஏதோ பெரிய சம்பவம் முடிஞ்சிருச்சுன்னு காட்டுது. அந்த பர்பிள் எனர்ஜி பால்ஸும் வானத்தில் மறைஞ்சு போகுது. கொஞ்ச நேரத்தில் சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வரிசையாக வருது. மெயின் குவெஸ்ட் கம்ப்ளீட்டட். மாலுக்கு பாயிண்ட்ஸு, ஒரு டீமன் எசன்ஸ், ஒரு ஹீரோ ஷாட், அப்புறம் ட்ரிபியூனல் ஹால் கூட இன்ட்ராக்ஷன் அன்லாக் ஆகிருக்கு. நம்மளால மெதுவாக கண்ணை திறக்கிறான். ஃபைட்டுக்கு அப்புறம் இன்னும் மயக்கத்திலே இருக்கான். ஆனால் தெளிஞ்சதும் நேராக எல்னோரை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு அவனுக்கு புரியுது. பார்த்தா நம்மளால் அவன் மடியில் படுத்துக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதும் நம்மளால லைட்டாக ஷையாகி அவள் பேரை கூப்பிடுறான். எல்லா மான்ஸ்டரையும் காலி பண்ணிட்டு உடனே வந்துட்டியான்னு எல்னோர் கேட்குறா. நம்மளால தயங்கிக்கிட்டே ஆமான்னு சொல்லிட்டு அந்த லூசு பைய கூட உன்னை தனியாக விட்டுட்டு போனதுக்கு காண்டா இருக்கியான்னு பயந்துக்கிட்டே கேட்குறான். கோமாக தான் இருக்கேன், ஆனால் அதுக்காக இல்லைன்னு அவ சொல்கிறா. நான் வேற என்னடா தப்பு பண்ணேன்னு புரியாமல் நம்ம ஆளுக்கு சர்ப்ரைஸ் ஆகுது. டவருக்கு வெளியில் ஹீரோ கேண்டிடேட்டையும் செயின்ஸையும் பார்த்ததை பற்றி சொல்லும்போது எல்னோரோட டோன் செம்மையாக மாறுது. நம்மளோட ரோலை மாற்றி இருக்கணும்னு ரொம்ப நக்கலாக சொல்கிறான். இவ்வளோ முக்கியமான ஃபைட்டுக்கு நம்மளால் அவளை கூட்டிகிட்டு போயிருக்கணும். இவன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடெண்ட்டை என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான்னு நம்மளால் பெருமூச்சு விடுறான். எல்னரோட ஆட்டிடியூடை பார்த்துட்டு நீ பொறாமப்படுறியா இல்லை உன்னோட ஈகோ ஹர்ட் ஆகிடுச்சான்னு நம்மால் கேட்குறான். எல்னர் உடனே நம்மால் முறைச்சி பார்த்து சாகணுமாடா உனக்குன்னு கத்த நம்மால் உடனே சாரி கேட்குறான். அந்த மூமெண்ட்டில் நம்மளுக்கு சடன்லி ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. நம்மால் கழுத்தில் இருக்கிற பென்டென்ட்டை பார்க்குறான். அந்த உடம்பு மேலே இருந்த எல்லா சாபங்களும் போயிடுச்சுன்னு முணுமுணுக்கிறான். கிங் வால்கேசஸ் ஃபைனலாக ஃப்ரீ ஆகிட்டான். அந்த மக்களும் இப்போ நிம்மதியாக இருப்பாங்க. அவனுக்கு தீங்கு பண்ணவங்களை பழிவாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த குழந்தைங்களோட ஸ்பிரிட் கெஞ்சினது நம்மால் மைண்டில் வந்து போகுது. யோசிச்சுக்கிட்டே இருந்த நம்ம ஆள் எல்னோர் நம்ம ஆளையே பார்க்குறத நோட்டீஸ் பண்ணலை. நம்மால் ஏன் என்னைய அப்படி பார்க்குறேன்னு கேட்குறான். எல்னோர் ஒரு சிரிப்பை போட்டு எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னு கூலாக சொல்கிறா. நம்மால் உட்காந்து எல்னோர்கிட்ட அடுத்த பிளான் என்னன்னு கேட்குறான். அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் என்னடா வளர்றன்னு கேட்குறா. மால் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நான் தனியாக ஃப்ளாஷ் டெரரை காலி பண்ண நியூஸ் ஊரெல்லாம் பரவி இருக்கும். அப்போ என்னை டார்கெட் பண்ணுற அசாசினோட லெவலும் அதிகமாகிட்டே போகும்னு சொல்கிறான்.
ஆனால் எல்னோருக்கு அந்த டேஞ்சர் பற்றி எந்த கவலையும் இல்லாத மாதிரி தெரியுது. அவள் அதை அப்படியே கண்டுக்காம மிஸ்ஸான டின்னரை அப்புறம் சாப்பிடலாம்னு நம்மால் முன்னாடி சொன்னதை திரும்ப சொல்கிறான். அதே டைமில் அகாடமியில் ஒரு வெறித்தனமான நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு பிளாண்டு பையன் சத்தமாக கத்தி கிளாக் டவர் இன்சிடென்ட்னால பிரின்சிபால் முன்கூட்டியே லீவ் விட்டுட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறான். மொத்த கேம்பஸும் செம்ம ஹாப்பியில் கத்துறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஜாலியாக ஆயிட்டாங்க. சில பேருக்கு ஏன் லீவ் விட்டாங்கன்னே தெரியல. யாரோ ஒருத்தன் பில்டிங்கை ரெண்டாக வெட்டிட்டான், அதை ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பால்கனியில் 2 சிஸ்டர்ஸ் அந்த சைலண்டான காற்றை என்ஜாய் பண்ணுறாங்க. லூசியன் சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம அகாடமியில் ஸ்டே பண்ணலாம்னு சொல்கிறா. அவள் புகையை வெளியே விட்டுக்கிட்டு இது ஹோலி நேஷனல்ல இருந்து வந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு முணுமுணுக்கிறா. நம்ம ஆளு நிஜமாவே அவங்களோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டான்னு அவளுக்கு செம்ம டவுட்டு. யூரியா அதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு, ஏன்னா டட் செம்மையாக கணக்கு போடுற ஆளுன்னு சொல்கிறா. யூரியா சிரிச்சுக்கிட்டே என்ன நடந்தாலும் சரி, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான்னு சொல்கிறா. ஆனால் லூசி எனக்கு இன்னும் கவலையாக தான் இருக்குது. ஹோலி நேஷன் சும்மா விட மாட்டாங்க, ஹோமன் கிளாஸ் பிளான் இன்னும் முடியலைன்னு ஞாபகப்படுத்துகிறா. யூரியா அப்படியே இருந்தாலும் நம்ம இனிமே ஓடி ஒளிய தேவையில்லைன்னு சொல்கிறா. இப்போ 2 பேரும் முன்னை விட ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க. லூசியன் சிரிச்சுக்கிட்டு இதுக்கு மேலே ஹோலி நேஷன் நம்மளை அண்டர்ஸ்டிமேட் பண்ண மாட்டாங்கன்னு ஒத்துக்கிறா. இந்த மாதிரி டைமில் யார் பெரியவங்கன்னு எனக்கு தெரியலன்னு ஜோக் அடிக்கிறா. சூர்யா செம்ம ஜாலியா நீ 2 நிமிஷம் முன்னாடி பிறந்தாலும் நம்ம 2 பேரும் ட்வின் சிஸ்டர் தானேன்னு சொல்கிறா. சடன்லி ஒரு வாய்ஸ் இவங்க பேச்சை கட் பண்ணி கொஞ்சம் சைலண்டாக இருங்கன்னு சொல்லுது. கண்ணாடி போட்ட ஒரு ரெட் ஹேர் எல்ஃப் ஸ்டூடெண்ட் என்ட்ரி ஆகி புக் படிக்கிறதுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு லூசியனை அந்த சிகரெட்டை அணைக்க சொல்கிறா. சீன் அப்படியே வேற ரூமுக்கு போகுது. அங்கே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ டேபிளில் நீட்டாக வச்சிருக்கு. ரூமில் ஆலியா பெட்டில் படுத்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டு ட்ரிசா கிட்ட ஒரு ஹீரோ ஆகுற தகுதி உண்மையாகவே எனக்கு இருக்கான்னு கேட்குறா. ட்ரிசா ஷாக் ஆகி உனக்கு இல்லாமல் வேற யாருக்கிட்ட இருக்கும்னு சொல்கிறா. கிளாக் டவர் இன்சிடென்ட்டை நீ எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணன்னு ஞாபகப்படுத்தி எல்லாரும் உன்னையே பார்க்குறாங்கன்னு ப்ரெஷர் ஆகுதா இல்லை இந்த ஹீரோ டைட்டிலோடைய ப்ரெஷர் ஆகுதான்னு கேட்குறா. ஆலியா முணுமுணுத்துக்கிட்டே நிஜமாவே எனக்கு அந்த ஹீரோ ஆகணுங்கிற ஆசை அவ்வளோ வெறித்தனமாக இருக்கான்னு யோசிக்கிறா. ரொம்ப கவலையா, ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, ஏன்னா உனக்கு உன் ஃபேமிலி ஞாபகம் வருது, பழி வாங்குற வெறியில் நீ மாட்டிக்க வேணாம்னு சொல்கிறா. ஆனால் ஆலியா வேற மாதிரி யோசிக்கிறா. அவங்க விட்டுட்டு போன அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக என் ஃபேமிலியோட தடயத்தை நான் குருட்டுத்தனமாக தேடிக்கிட்டு இருக்கேனான்னு யோசிக்கிறா. அப்பாவுக்கு ஏதோ சரியில்லைன்னு தெரிஞ்சு செம்ம பதட்டமாக ஆலியா பேரை கூப்பிட்றா. உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்குறா. ஆனால் ஆலியா பதறி போய் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிடுறா. சீன் மறுபடியும் நம்ம ஆள்கிட்ட போகுது. நம்ம ஆள் பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இனிமே கல்டிஸ்ட் உன்னை கண்டினியூஸாக டார்கெட் பண்ணுவாங்க, அதனால் உஷாராயிரு, அசால்ட்டாக விட்டுடாதன்னு நம்ம ஆளுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. நம்ம ஆள் செம்ம டயர்டா இது எனக்கு பழகி போச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் தான் ஒருத்தன் டென்ஷனாகவே இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்னு சொல்கிறான். பிரின்சிபால் சிரிச்சுக்கிட்டே அதனால தான் நான் உன்னை கொஞ்சம் பிரேக் எடுக்க சொல்கிறேன், இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பில்டிங்ஸை ரிப்பேர் வேறு பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஆள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம ஆள் ஓகே சொல்கிறான். கேமோட சாப்டர் 2 இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அதனால் ரெஸ்ட் எடுத்து ரீசார்ஜ் ஆக இதுதான் கரெக்டான டைம்னு ஒத்துக்கிறான். நம்ம ஆளுக்கு என்லைட்னர் பற்றி யோசிக்கவும் டைம் வேணும். நம்ம ஆளுக்கு ஒரு டவுட் வருது, அந்த கல்டிஸ்டோட லீடர் ஒருவேளை பொண்ணாக இருப்பாளோ. நம்ம ஆளோட மெமரிஸுக்கு இது மேட்ச் ஆகலைன்னு அதை அப்படியே விட்டுற ட்ரை பண்ணுறான். நம்மால் அப்படியே யோசனையில் இருக்கும்போது பிரின்சிபல் சடன்லி நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம்னு சொல்கிறாங்க. நம்ம ஆளுக்கு செம ஷாக்கு. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம ஆளுக்கு சுத்தமாக புரியலை. அவங்க கூலாக நாம் ஊருக்கு ஒன்றா போகலாம்னு திரும்ப சொல்கிறாங்க. நான் இதை ஹீரோ கேண்டிடேட் ஆலியாவுக்கும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் எல்னோருக்கும் கூட சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு செம ஷாக் ஆயிடுது. ஆலியா எல்னோர் 2 பேர் கூடயும் ஒன்றா சொந்த ஊருக்கு போகணுமான்னு நம்பவே முடியாமல் மனசுக்குள்ளேயே அலறான். நம்ம ஆள் எப்போவுமே சொல்கிறான் அந்த எஸ்கேப் டைலாக், நான் போகலைன்னா உலகமே அழிஞ்சிரும். இப்போ அது செம்ம காமெடியாக இருக்குது. இதோட இந்த சீசன் முடியுது. அதுதான் காய்ஸ், இந்த மேன்வா சீரிஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு செம்ம வைப் கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் அனிமே மேன்வா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நெக்ஸ்ட்டு நாம் எந்த ஸ்டோரியை கவர் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃபுல்லாக முடிஞ்ச தரமான மேன்வா ஸ்டோரி இருந்தால் அதோட பேரை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாம் அடுத்தடுத்தா வச்சு செஞ்சிடலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வெறித்தனமான மேன்வா சீரியலை வந்து சந்திக்கிறேன். Until then, bye guys.